வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கேரளா டிகேசிங். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வின்வின் கம்பெனியோடைய ட்ரா இருந்துச்சு. இதில் நம்ம நேற்றே சொல்லி கொடுத்தோம் ஏ போர்டு 3ஆம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி 3ஆம் நம்பர் வந்துச்சு. நம்ம அதே மாதிரி இன்னொரு நம்பர் என்னங்கன்னா, கண்டிப்பாக வந்து வின்வின் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுப்பாங்கன்னா 7ஆம் நம்பர் இல்லாமல் ஆட மாட்டாங்க. கண்டிப்பாக 7ஆம் நம்பர் ஆடுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் ஆடினாங்க. அதே மாதிரி நம்ம என்ன சொன்னால், கண்டிப்பாக 2ஆம் நம்பர் வந்து சி போர்டுக்கான மேட்சிங்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். கண்டிப்பாக இது 3 நம்பர் இல்லாமல் ஆட முடியாதுன்னு நம்ம தெளிவாக தான் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி 2, 3, 7ங்கிற இந்த நம்பர் அழகாக வந்துருந்துச்சு. நம்ம செம்மையாக கொடுத்தோம். நம்ம இன்னொரு நம்பரும் கொடுத்தோம். அதாவது 2, 7, 3, 1ங்கிற நம்பர் கொடுத்தோம். இதில் நமக்கு இந்த 3 நம்பர் வந்துச்சு, இந்த நம்பர் வரல. சரிங்களா? ஆனால் இருந்தாலும் நமக்கு கொடுத்த நம்பர் அப்படியே ஃபுல்லாகவே வந்துருந்துச்சு. ஒரு நல்ல வின்னிங் தான். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு மாதம் ஃபஸ்ட்லேயே நமக்கு ஒரு பக்காவாக வின்னிங் 3ஆம் நம்பர் அழகாக எடுத்திருந்தோம். அதே மாதிரி 7ஆம் நம்பர் வந்து இந்த ட்ரா நம்பர்லேருந்து கண்டிப்பாக 7ஆம் நம்பர் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி ஆடினாங்க. அதே மாதிரி 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லி தான் கொடுத்தோம். நேற்றே சொல்லிட்டோம் 2ஆம் நம்பருக்கான வாய்ப்பு. ஏன்னா தொடர்ந்து 3 ட்ராவில் நமக்கு 2ஆம் நம்பர் வரும். அதே மாதிரி இந்த ட்ராவில் 2ஆம் நம்பர் திரும்ப வரும்னு எதிர்பார்த்தோம். அதே மெத்தட் தான் ஆடினாங்க. ஒரு அருமையான மெத்தட், சூப்பரான வின்னிங். இன்றைக்கி வீடியோ பக்கம் தெரிஞ்சு பார்த்துருங்க. ஏன்னா அந்தளவு தெளிவாக தான் கொடுத்தோம். நல்ல வின்னிங். அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ஆம் தேதி இல்லையா, நாளைக்கு 2ஆம் தேதி ஸ்ரீசக்தியினுடைய குழுக்கள். ஸ்ரீசக்தியில் வந்து 422வது குழுக்கள். இதில் நாளைக்கு என்ன நம்பர்கள் வருதுங்க, நாளைக்கு என்ன நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக பார்த்தாலாம். கொஞ்சம் கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சில நம்பர்கள் நமக்கு இன்றைக்கி கிடச்ச நம்பரில் ரொம்ப கன்ஃபார்ம் நம்பராகவே கிடச்சிருக்கு. அது உங்களுக்கு எப்படி வருது அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள். உங்கள் கணக்கு நம்முடைய கணக்கு மேட்ச் ஆகும் பட்சத்தில் கன்ஃபார்மாக ஒரு நல்ல வின்னிங் எடுக்கலாம். கொஞ்சம் பெருமையாக இருங்க. நமக்கு செலவு பண்ணி பணம் போட்டு நம்ம வந்து வின்னிங் எடுக்கிறோம். அப்போ கண்டிப்பாக நம்ம கொஞ்சம் பொறுமையை கடைப்பிடிச்சின்னா கண்டிப்பாக உங்களுக்கான நம்பர் கண்டிப்பாக கிடைக்காமல் போகாது. ஏன்னா என்கிட்ட மட்டும் கிடையாது, நீங்கள் எந்த கெஸ்ஸிங் வீடியோ பார்க்க போனாலும் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். அப்போ தான் அது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு நீங்கள் நம்ம வந்து பார்க்க வர்றது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்துக்கு. நம்ம எத்தனையோ வீடியோ பார்க்குறோம், நம்ம இல்லைன்னு சொல்லலாம். நம்ம டெய்லி பொழுதுபோக்கு நிறைய வீடியோ பார்க்குறோம். ஆனால் இந்த வீடியோ பார்க்குறது மூலிமா நமக்கு காசு கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பார்க்குறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கான வின்னிங் நம்பர் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். சரிங்களா? அதே மாதிரி நாளைய பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் கொஞ்சம் ஆடுவாங்க. அதில் மாற்றமே இல்லை. அந்த மாதிரி பெண்டிங் நம்பரில் நமக்கு என்னென்ன நம்பர் இன்றைக்கி இருக்குது, இதுலேருந்து நாளைக்கு என்ன நம்பர்கள் வரக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 1ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 2 போர்டு இருக்குது பெண்டிங் நம்பர். 1ஆம் நம்பரில் 13, அதாவது ஏ போர்டில் வந்து 11, பி போர்டில் 13. சரிங்களா? இது வந்து 1ஆம் நம்பர் வந்து அதிகமாக பெண்டிங்கில் இருக்குது. அதே மாதிரி 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 2ஆம் நம்பரில் நமக்கு பெண்டிங் நம்பராக இருக்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சி போர்டில் மட்டும் நமக்கு 17 நாளாக இருந்துச்சு. நேற்று எடுத்திருந்தாங்க, இன்றைக்கி எடுத்துட்டாங்க. நமக்கு 2ஆம் நம்பர் அப்போ நமக்கு பெண்டிங் நம்பர் கிடையாது. அப்போ அதே மாதிரி 3ஆம் நம்பர் வந்து சி போர்டில் 35 நாளாக பெண்டிங் நம்பராக இருக்குது. சரிங்களா? அது ரொம்ப ஸ்ட்ராங். அதே மாதிரி 8ஆம் நம்பர் வந்து நமக்கு சி போர்டில் பெண்டிங் நம்பராக இருக்குது. சரிங்களா? 24 நாளாக பெண்டிங் நம்பராக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் 2 நம்பரு சி போர்டில் இருக்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது. 35, 24ங்கிற 2 போர்டுமே பெண்டிங் நம்பர். ஒன்று 3ஆம் நம்பர், ஒன்று 8ஆம் நம்பர். அதையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. அது மாதிரி வரக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி சி போர்டில் வந்து பி போர்டில் வந்து நமக்கு 23 நாளாக 0 பெண்டிங்கில் நிற்கிது. சரிங்களா? பி போர்டில் வந்து நமக்கு 23 நாளாக நமக்கு வந்து பெண்டிங் நம்பராக நிற்கிது. சரிங்களா? அப்போ ஏன் நம்ம பெண்டிங் நம்பர் பார்க்குறோம் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து ஸ்ரீசக்தி எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் சார்ட்டில் தான் ஆடுவாங்க. அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி 6ஆம் நம்பர் ஒரு 14 நாளாக பெண்டிங்கில் இருக்குது. ஏன் நம்ம அதை கொடுக்குறோம் அப்படின்னா, அதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது, அதனால் கொடுக்குறோம். சரிங்களா? அந்த மாதிரி பேஸ்ட் நம்பர்லாம் நமக்கு இதில் எந்தெந்த இடத்துல வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி நமக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் நமக்கு இந்த மாதிரி தான் வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது ஒரு சில நம்பர்கள் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அந்த மாதிரி நம்பர்கள் தான் இன்றைக்கி நம்ம கொடுக்குறோம், வேறு ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏ போர்டு வரக்கூடிய நம்பர் வந்து எனக்கு 4ஆம் நம்பர். ஏன் 4 நம்பர்னால் இன்றைக்கி ட்ரா நம்பர் 4 நம்பர் தான் இருக்குது. அதை பேஸை வச்சு பார்க்கும்போது நம்ம என்ன நேற்று வந்து என்ன அடித்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபஸ்ட்டு ரிசல்ட் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 027ன்னு அடித்தாங்க. செகண்ட் ரிசல்ட்டு 372. அப்போ நமக்கு இங்கே ஒரு 4 நம்பர் வைக்கிறாங்க அப்படின்னு நமக்கு 477 அப்படிங்கிற நம்பர் தான் வரும். சரிங்க? 477க்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. சரிங்க? அந்த மாதிரி வந்து 477 வருது அப்படிங்கிறது பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 477 அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த மாதிரி வந்துச்சுன்னா கூட உங்களுக்கு ஈஸியாக 477க்கான வாய்ப்பு ஏ போர்டு 4 நம்பர் வச்சு ப்ளே பண்ணிடலாம். சரிங்களா? அந்த மாதிரி உங்கள் கணக்கு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். எனக்கு அப்படி தான் வருது. சரிங்க? இந்த 4 நம்பர் வரலைன்னு என்னங்க பண்ணுவாங்க அப்படின்னா, இங்கே 7 நம்பர் வைப்பாங்க. 7 நம்பர் வச்சாங்கன்னா என்ன ஒரு 3 7 ஒரு 7 7 7. ஏன்னா ஏற்கனவே நீங்கள் சார்ட் எடுத்து பாருங்கள், இதே மாதிரி ஒரு நம்பர் நமக்கு ஏற்கனவே வந்துருச்சு. போன மாதத்தில் 6வது மாதத்தில் நமக்கு வந்துருச்சு. இப்போ இது 7வது மாதம். கண்டிப்பாக 7வது மாதத்தில் அதுவும் ஃபஸ்ட்லேயே வந்திருக்கு, இதுவும் கொஞ்சம் ஃபஸ்ட்லேயே வரக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்துச்சுன்னா கூட நமக்கு மறுபடியும் நாளைக்கு 7 நம்பர் வச்சாங்க அப்படின்னா உங்களுக்கு 3 7 வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. அது மாதிரி ஏதாவது உங்கள் நம்பர் கணக்கு வருது அப்படின்னு எடுங்க. எனக்கும் 7 நம்பருக்கான வாய்ப்புகள் நமக்கு ஏ போர்டுலேயே ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கும் அப்படின்னு நமக்கு எதிர்பார்க்குறோம். அந்த மாதிரி நம்பர்கள் உங்களுக்கு வருதா அப்படிங்கிறது பாருங்கள். அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், பி போர்டில் 5ஆம் நம்பர் எதிர்பார்க்குறோம். ஏங்க 5ஆம் நம்பர் எதிர்பார்க்குறோன்னா, உங்களுக்கு 7க்கு 5 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். 7 நம்பர் வந்தால் மேக்ஸிமம் 5ஆம் நம்பர் வந்துடும். ஏன்னா
7க்கு பவர் 7க்கு 0 வைப்பாங்க. நல்லா கவனம் பார்த்தீங்கன்னா 7 நம்பர் வந்து அதிகமாக 0 வரும். போன மாதம் பூரா 7க்கு 0 தான் நிறையா கொடுத்தாங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். 0க்கு 7 7க்கு 0ங்கிறது நமக்கு திரும்ப நமக்கு ஆட்டத்தில் வந்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த கணக்கு பார்க்கும்போது நமக்கு மறுபடியும் என்ன கொடுப்பாங்க, அதே சேம் டைம் நமக்கு இன்றைக்கி 5ஆம் நம்பர் வருது. அப்போ நமக்கு என்ன கொடுப்பாங்க, 7க்கு 0ன்னு கொடுத்தாங்கன்னா போன மாதம் 7க்கு 0ன்னு கொடுத்தாங்க. இந்த மாதம் 7க்கு 5ன்னு கொடுக்குறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. அதை கணக்கு பண்ணி தான் நம்ம 5ஆம் நம்பர் வந்து நமக்கு பி போர்டில் வருது அப்படின்னு எதிர்பார்க்குறோம். சரிங்களா? இது எப்போயுமே காமனாக வரக்கூடிய நம்பர் 7க்கு 5 அப்படிங்கிற நம்பர் காமனாக வரக்கூடிய நம்பர். அந்த மாதிரி மெத்தடில் அந்த மாதிரி நம்பர்கள் உங்களுக்கு வச்சுருந்தாலும் நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக அதுவும் உங்களுக்கு வரக்கூடிய நம்பராக தான் இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி 3ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் மேட்ச் ஆகுது. ஏன் 3ஆம் நம்பர் வருது அப்படின்னா உங்களுக்கு 7க்கு 3ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அது மாதிரி வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். எனக்கு வந்து இந்த ரெண்டு நம்பரில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டு 4 7ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும், பி போர்டில் வந்து 5 3 அப்படிங்கிற இந்த நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வருது. இந்த கணக்கில் மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் எடுத்துங்க. நான் இதுக்காக அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 7 நம்பர் இருக்குது. 7க்கு 3 அப்படிங்கிற கணக்கு எடுத்திங்கன்னா 7க்கு என்ன வரும், 7க்கு 8ங்கிற நம்பர் நமக்கு இந்த மாதம் வந்துச்சு. போன மாதம் நீங்கள் எதிர்பார்த்துக்கவே மாட்டீங்க 7க்கு 8ன்னு வந்துச்சு. அதே மாதிரி 8க்கு 2ன்னு வந்துச்சு. அதே மாதிரி 2க்கு 8ன்னு வந்துச்சு. சரிங்களா? இந்த நம்பர்லாம் கால்குலேட் பண்ணால் நம்ம இந்த நம்பர் என்ன கொடுக்குறோம், அதே சேம் நம்பரை தான் கொடுக்குறோம். 7க்கு 3ங்கிற நம்பர், 7உடைய பவர் 2, 3உடைய பவர் 8. அப்போ 2க்கு 8 8க்கு 2 அந்த கணக்கு தான் நம்ம இங்கே கொடுக்குறோம். நீங்கள் வேறு நம்பர் கொடுக்கணும்னு நினச்சிக்காதீங்க. 8க்கு 2ங்கிறது எப்போயுமே கொடுக்கக்கூடிய நம்பரு. அதே சேம் நம்பரை தான் இங்கே நம்ம என்ன கொடுக்குறோம், அதே சேமில் நமக்கு 7க்கு 3ங்கிற நம்பரை கொடுக்குறோம். சரிங்களா? 7க்கு 3ங்கிற அந்த மெத்தேடை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டை நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா 6ஆம் நம்பர் எதிர்பார்க்குறோம். ஏன் 6ஆம் நம்பர் வருதுன்னா 2க்கு 6 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இந்த கணக்கில். ஏன் 2ஆம் நம்பர் வருதுன்னா 2ஆம் நம்பர் இப்போ 2க்கு 6 அப்படிங்கிற நம்பர் எந்த கணக்கில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 2ஆம் நம்பர் வந்தாலே மேக்ஸிமம் வரக்கூடிய நம்பரில் 2ஆம் நம்பருக்கு 6ஆம் நம்பர் வரும். அதில் மாற்றம் இல்லை. அது போக நமக்கு நாளைக்கு 6ஆம் நம்பருக்கான சோர்ஸ் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தெரியுது. உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது. உங்கள் கணக்கில் வருதுன்னு பாருங்கள். ஆனால் இப்போ நம்ம கொடுத்த நம்பரில் ஏதாவது பெண்டிங் நம்பர் ஆனால் எதுவுமே கிடையாது. 4ஆம் நம்பர் வந்து ஒரு நாள் தான் பெண்டிங். சரிங்களா? நல்லா கவனம் பண்ணுங்க. 4ஆம் நம்பர் வந்து ஒரு நாள் தான் பெண்டிங்கு. 7ஆம் நம்பர் வந்து 10 நாளாக பெண்டிங்கு. 5ஆம் நம்பர் வந்து நமக்கு அதிகமாக பெண்டிங்கு 8 நாள் தான் பெண்டிங்கு. 3ஆம் நம்பர் பெண்டிங்கன்னா 3ஆம் நம்பர் 6 நாள் தான் பெண்டிங்கு. ஆனால் சி போர்டில் வந்து நமக்கு 6ஆம் நம்பர் வந்து 2 நாள் தான் பெண்டிங். அதுக்கு மேலே பெண்டிங் நம்பரே கிடையாது. இப்போ நம்ம கொடுத்ததில் வந்து அதிகமாக பெண்டிங் இருக்குது 7ஆம் நம்பரும். அதே மாதிரி இப்போ கொடுக்க போகிற 8ஆம் நம்பர் தான் பெண்டிங் நம்பர். வேறு எதுவுமே இல்லை. எல்லாமே வந்து நமக்கு பெண்டிங் நம்பரே கிடையாது. ஆனால் இருந்தாலும் நமக்கு பேஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8 7ங்கிற 2 நம்பர் கொஞ்சம் பெண்டிங் நம்பர் மேட்ச் வருது. அது போக வந்து நமக்கு இன்றைக்கி அடித்தாங்க இல்லையா நம்பரு 372ன்னு அடித்தாங்க இல்லையா. இந்த 372லேருந்து ஒரு 2 நம்பர் மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. இது மட்டும் தான் நமக்கு இன்றைக்கி சொல்ல முடியும். நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எப்படி வருதுங்கிறது நம்ம தெளிவாக சொல்லிடுறோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாளைக்கு ஏ போர்டு வந்து 4 7ங்கிற 2 நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 7 நம்பர் வச்சாலும் நமக்கு ஒரு பேட்டர்ன் கம்ப்ளீட் ஆயிரும். 4ஆம் நம்பர் வச்சாலும் ஒரு பேட்டர்ன் கம்ப்ளீட் ஆயிரும். சரிங்களா? அந்த மாதிரி தான் நம்ம எதிர்பார்க்குறோம். அந்த மாதிரி வந்து உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். நான் 7ஆம் நம்பர் வச்சாங்கன்னா 777ன்னு போயிடும். 4ஆம் நம்பர் வச்சாங்கன்னா 477ன்னு வந்துடும். சரிங்களா? அந்த மெத்தேடை தான் நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம். அதே மெத்தேடை தான் சேம் நம்பரில் தான் நமக்கு வருது நம்பரும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். நம்ம அதை தான் திரும்ப என்ன பதிவு பண்ணுறோன்னா நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறங்கிறது தான் தெளிவாக பதிவு பண்ணுறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு நாளைக்கு பி போர்டு என்ன கணக்கில் வருது அப்படின்னா 275 அப்படிங்கிற நம்பர். 275ங்கிறது பி போர்டில் வரணும். 75 இருக்கணும், இல்லை 273 இருக்கணும். அந்த 2 நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக பட்டிருக்கு. ஏன்னா உங்களுக்கு இன்றைக்கி பி போர்டு 5 3ங்கிற 2 நம்பருமே சேர்த்து கொடுத்துருக்கோம். அதே மாதிரி தான் நமக்கு சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டில் வந்து நமக்கு நேற்று என்ன ஆனாங்க 7ஆம் நம்பர், இன்றைக்கி என்ன நம்பர் 2ஆம் நம்பர். அப்போ 726 அப்படிங்கிற நம்பரும் அதே மாதிரி 728ங்கிற 2 நம்பர் தான் எனக்கு மேட்ச் ஆகுது. ஏன்னா இது வந்து நமக்கு ஏற்கனவே பேட்டர்னில் இருக்குது, ட்ரா நம்பரில் இருக்குது. இது வந்து நமக்கு ஏற்கனவே இருக்கிற நம்பர் தான் நம்ம கொடுக்குறோம், இல்லாத நம்பர் கொடுக்குறோம். 777 அப்படிங்கிற நம்பரும் ஏற்கனவே பேட்டர்னில் இருக்குது. அதே மாதிரி 477ங்கிற நம்பரும் பேட்டர்னில் இருக்குது. சரிங்களா? இல்லாத நம்பரை கொடுக்கவே இல்லை. கண்டிப்பாக இது பேஸ் பண்ணி தான் ஆடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நாளைக்கு ஏதாவது 2ஆம் நம்பர் உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். நாளைக்கு திரும்ப 2ஆம் நம்பர் வச்ச இடத்துல வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிற மாதிரியும் காமிக்குது. உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதுன்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்.